பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் நிரப்பும்படி நம்முடைய ஏவிஎல் சேனல் டிகே மியூசிக் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் தாம் ஆசீர்வதிக்கும்படி, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேசம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயா 58:11 வாசிக்கலாம். எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டு போல் இருப்பா அப்படின்னு சொல்லி ஏசாயா 58 அதிகாரத்தை வாசித்து வரும்போது இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் தேவன் நமக்கு தருகிறார். சத்தியத்திலே நீயும் நானும் நடக்கும்போது இந்த வாக்குத்தத்தம், யாரெல்லாம் சத்தியத்துல நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்கள்ல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. அப்படின்னா எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். சொன்னவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை, சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 5 வசனத்தோடு வாசிக்கலாம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, அவர் இரத்தத்தின் சரீரத்தின் மனமண்ண வந்திருக்கிறவர்களே, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. வேத புத்தகத்துல சங்கீதக்காரர் தாவீது பக்தர் சொல்லுகிறார், எப்படி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன பண்ணலையா, வெட்கப்படவில்லை. அப்போ உன் வெட்கத்தை மாற்றுகிறவர், உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், உன்னை பிரகாசமடைய செய்கிறவர் இந்த உலகத்துல ஒருவர் இருப்பாரானா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீ அவரை நோக்கி பார்த்தாதான் பிரகாசம் அடைய முடியும், ஒரு விடுதலை கிடைக்கும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர்கள், நீ யாரா இருந்தாலும் சரி, இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளை, அவரை நோக்கி பார்க்கும்போது, நீ அவரை தேடும் போது, அவரை நம்பும் போது, அவர் அண்டையில வரும்போது உனக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா, பிரகாசம் அடைகிறாங்க. அப்படின்னா ஒரு விடுதலை. உனக்கு விடுதலை இல்லையா, ஒரு மனமகிழ்ச்சி இல்லையா, ஒரு சந்தோஷம் இல்லையா, ஒரு சமாதானம் இல்லையா, குடும்பத்துல பாடா நிந்தனையா, அவரை நோக்கி பார். யார? ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்களாம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மக்கள் எதையோ நோக்கி பார்க்கறாங்க, ஆனா பிரயோஜனம் இல்லை. எதையோ நீ நோக்கி பார்க்கிற, பிரகாசமா அவரையா இல்லை. ஆனா நான் ஒரு நாள் அவரை நோக்கி பார்த்தேன். இந்த தேசத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்தார்கள். படித்தவர்கள், பட்டதாரிகள், மேதாதிகள், அநேக பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள், வெட்கப்படவில்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 34:6 வாசிச்சு பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கூப்பிட்டதான்? அவரை பார்த்து யார் கூப்பிட்டாலும், அவரு ஜாதி, மதம், இனம்,
படித்தவனா படிக்காதவனா, மேல்குலத்தானா கீழ்குலத்தானா, நீ கருப்பா சிகப்பா, நீ எப்படிப்பட்டவன், ஏது என்ன வியாதி உள்ளவனா பலவீனமானவனா எப்படின்னு அவர் பார்க்க மாட்டார். உன் இருதயம் கபடற்று இருக்குமானால், தேவ பிள்ளை செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்ட கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். இடுக்கண் பிரச்சனை. சங்கீதக்கார ஏழையா? 29ஆம் சங்கீதத்துல வாசித்தோம், அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிற வெள்ளியும் பொன்னும் வெங்கலமும் கோமோதமும் பக்தாரமும் சுகந்தமும் சொர்ணரத்தினமும் விலையேறப்பட்ட ரத்தினங்களும் பார்த்தா மூட்டை மூட்டையா கொடுக்கிறார். ஒரு ஒரிஜினல் வைரம் ஒரு கேரட்டு கர்த்தருடைய கிருபையில பல லட்சம் மூட்டை மூட்டையா கொடுக்கிறாரு. அவர் ஏழையா? ஏன் அங்க ஏழைன்னு பதிய வைக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாம் ஏழை தானே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி எல்லாம் ஏழை. ஏண்டன்னா, பொன்னையும் பொருளையும் கர்த்தர் தமக்கு கொடுத்த போதும் கூட தன்னை அவருக்கு முன்பாக தாழ்த்தும் போதுதான் தேவன் இன்னும் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டா பெருமை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை, இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். இந்த ஜபத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இது நாள் வரையில நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசப்பா என் வாழ்க்கையில அற்புதம் செய்யின்னு சொல்லி நீ கேட்காம, உன்னை ஏதோ ஒரு காரியம் தடுக்குதா, உன்னை ஏதோ ஒரு காரியம் வஞ்சிக்குதா, அது எப்படியோ உன்னை அங்க போகாதபடி தடுக்குதா, ஆனா நீ ஒன்னும் விலைக்கரியம் கொடுக்க வேண்டியதில்லை. அவரை நோக்கி பார்த்து இயேசப்பான்னு கதறு. அன்று முதல் உனக்கு விடுதலை நாளாக தேவன் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாங்களும் கூட ஒரு நாள் அப்படிதான் இருந்தோம். அவரை நோக்கி பார்த்தோம், பிரகாசம் அடைந்தோம். அதனால சொல்லுகிறோம், வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம தியானிக்க போகிறோம். அங்கே தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படும்படி ஆவியானவர் நம்மோடு அசைவாட போகிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2, 3 ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. தேவ பிள்ளைகளே, இங்க யோசேப்பு என்ற ஒரு ஆண்டருடைய பிள்ளை, நம்ம போல ஒரு சாதாரண மனிதன். அப்போ ஆண்டவர் இந்த தேசத்துல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கு அநேக வல்லமைகளை கொடுத்து நடத்துறார். ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணா பேய் பிசாசு ஓடும், கட்டு விலகும். ஒரு சிலருக்கு வியாதிகள் சுகமாக்கும் வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு பில்லி தந்திர சூனிய கட்டுகளை கர்த்தர் விலகும்படியான கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு தேவனை பிளஸ் பண்ணி ஆராதனை செய்யும் போது விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு சிலருக்கு தேவனுடைய கிருபையினால வார்த்தைகளை பிரசங்கிக்க தேவன் விடுதலையா இருக்கிறார். ஒரு சிலருக்கு சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்து அதை விளக்குக்குறிதான வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு அநேக பிளஸிங் பண்ணும் போதே பல மில்லியன்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆஸ்வதிக்க தேவன் பல 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 வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க யோசேப்புக்கு சொப்பனத்தை விளக்கக்கூடியதான வரம் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படின்னா, சொப்பனத்தை நீ சொல்லக்கூட வேண்டியதில்லை. நீ இரவுல கண்ட கனவு, இரவுல கண்ட சொப்பனத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஆனா உனக்கு நடந்தத
இந்த தேவ மனுஷன் சொல்லுவாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான வரம். அதுதான் தேவன் சொல்றாரு, கர்த்தர் யாரோடு இருந்தாரா? யோசேப்போடு இருந்தார். தேவ பிள்ளைகளே, உன்னோடு கடவுள் இருக்கும்போது, உன்னோட தேவன் இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்கு எப்படியெல்லாம் கர்த்தர் தாமே உனக்கு ஒரு தருணம் தராருன்னா, நீ ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், நீ ஜெபிச்சா வியாதிகள் சுகமாகும், நீ ஜெபிச்சா அநேக காரியங்கள் நடக்கும். அப்போ யோசிச்சு பாரு, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? அப்படிப்பட்ட பிளஸிங், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வரத்தை நீ பெற்றிருக்கிறையா? ரத்தத்தின் சரீரத்தின் மானமண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறத எதாகிலும் ஒண்ணுல நீ உணர்ந்திருக்கிறியா? சொல்லு, யோசிப்பாரு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய உன் கூட இருக்கிறார் என்பதை நானு இது எப்படி உங்களுக்கு நான் விளக்குறது? தேவ கிருபைனால. ஆனால் தேவன் சொல்லுகிறார், யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இருந்தாரு. அது மாத்திரல, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. ஒருத்தர் பாக்குறாங்க, ஓ, அந்த ஆள் கூட ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஊழியக்கார் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த அம்மா கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் இருக்கிறார், அற்புதம் நடக்குது. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜெபம் பண்ணும் போது அங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. ஆராதனை பண்ணும்போது கர்த்தர் தாமே வல்லமையா இறங்குறாரு. யார் சொல்லணும்? மத்தவங்க சொல்றாங்க. அதுபோல யோசேப்பு சொல்றாரு, அவரை பத்தி அந்த ராஜா சொல்றாரு யோசேப்பை பத்தி, இவனோட ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை பத்தி சொல்றாங்களா? உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு. ஐயோ, நீ பேசாதம்மா, என்ன சபிக்காதம்மா, ஆண்டவர் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனையோ சாட்சி, எத்தனையோ சாட்சிகள் அலங்கார வாசல் தேவாலயத்துல. அவர் இன்னமும் அநேக சாட்சிகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உன்னோடு வருவது போல தேவன் நம்மோட வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை. அநேக ஊழியக்காரர் சொல்றாங்க, அநேக நண்பர்கள் சொல்றாங்க, ஐயா, ஆண்டவர் உன் பக்கத்திலே இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பக்கத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை. ஏன்? ஜெபம் கேட்கப்படும், உடனுக்குடனே கேட்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மோட கூட இருக்கும் போது நாம மறுதலிக்காம இருப்பதற்காக பிசாசனவன் பாடுகளை தருவான். அது யாருன்னா யோபையாவுக்கு கொடுத்தான், யோபையாவுக்கு கொடுக்கிறான். ஆண்டவர் பாக்குறாரு, என் மகன் என்ன நடந்தாலும் என்னை விட்டு விலக மாட்டா, என் மகன் எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு விலக மாட்டா. நீ ஒன்ன சோதிச்சு பாரு, எதை ஒன்ன கொடுத்து பாரு, எதை ஒன்ன செஞ்சு பாரு. ஆலயத்துக்கு வராம இருக்க மாட்டாங்க, திருவந்து எடுக்காம இருக்க மாட்டாங்க, பாடாம இருக்க மாட்டாங்க, ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க. ஓ, என் பிள்ளை பணத்துக்கு மயங்கிறவ இல்ல, என் பிள்ளை பங்கனுக்கு மயங்கிறவ இல்ல, என் பிள்ளை உடைகளுக்கு மயங்கிறவல்ல, என் மகன் எதுக்கும் அந்த பரிசுத்த ஓய்வு நாளில என் பிள்ளை எதுக்கும் அஞ்சறவன் இல்ல. யாரு சவால் விடுவார்? ஆண்டவர். சிலர் மயங்கிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கடவுள் விட்டுருவாரு. எந்த சூழ்நிலை, அதான் கடவுளுடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்ட இந்த நாள் வரை கர்த்தருடைய கிருபையால ஒரு நாள் ஆப்சென்ட் கிடையாது. என்னுடைய தேவாலயத்துல, தேவ சமூகத்துல யாரு கூட இருப்பாரு? யோசித்து பாரு. பரிசுத்தமுள்ள யோபையாவுக்கு நடந்த சம்பவம் எவ்வளோ, பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு. நீ நான் இந்த பைபிளை தூக்கி விசிட போடா, நீயாவது ஊழியமாவது சொல்லியிருப்போம். அது போல நீ எதுவுமே நடக்கலன்னு ஓடி ஒளிஞ்சுன்னு இருக்கிறியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அவர் நம்மோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் குடும்பத்தோடு இருக்கிறார், உன் பிள்ளைகளோட கூட இருக்கிறாரு. அவர் உன்னோடு இருக்கிறார், சபையோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. எத்தனை சோதனை பாடு கொடுத்தாலும் யோபு என்ன பண்ணல? அசரல. பார்க்கலாம், உயிர் இருக்குது இல்ல, பார்த்துக்கலாம். கர்த்தருடைய கிருபை. அந்த சாட்சி உனக்கு சொல்றாங்களா? இத்தனை ஆண்டு காலம் கர்த்தருடைய
கிருபையினால வாழற உன்னோட தேவன் இருக்கிறாரா? யோசித்து பாரு. ஒரு ஏதாயிலும் ஒரு அறிகுறி இருக்கா உனக்கு? தேவ கிருபையினால. அன்பு தேவ பிள்ளைகளே, வாசிங்க ஆதியாகமம் 39:6 ஒரு வாசி பாருங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதெல்லாம் யோசேப்பின் கையில ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் மாத்திரம் தன்னிடத்திலிருந்து மற்றொன்றை குறித்தும் விசாரியாது இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமோ கொண்டவனா இருந்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியானுடைய மகா கிருபை. இப்போ யோசேப்பு கிட்ட அந்த ராஜா எல்லா பதிவும் கொடுத்துட்டாரு. ஏன்? ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் கூட இருக்கும்போது திருடுவியா? ஆண்டவர் கூட இருக்கும்போது பொய் சொல்லுவியா? ஆண்டவர் கூட இருக்கும்போது ஏமாத்துவியா? ஆண்டவர் கூட அப்படி அப்படி அப்படிப்பட்டவங்களா கூட ஆண்டவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். பொய் சொல்றவங்களா கூட ஆண்டவர் இருப்பாரா? ஏமாத்துறவங்களா கூட ஆண்டவர் இருப்பாரா? அப்படி ஒருத்தரோட உள்ளத்தை வேதனைப்படுத்துறவங்கள கூட கர்த்தர் இருக்க மாட்டார். சும்மா நீ சொல்லிக்கலாம், சும்மா குதிக்கலாம், என்ன பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இருக்கிறாருன்னு உன்னை நீயே சோதிச்சு பாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா யோசேப்பிடத்துல இந்த ராஜா என்ன பண்றாரு? எல்லா பொறுப்பும் கொடுத்துறாரு. யோசேப்பு எப்படி இருந்தாரு? அழகான முகம். எப்படி? அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். முகம் எப்படிப்பட்டதான்? அழகான முகம். யோசேப்புக்கு அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. கர்த்தருடைய கிருபை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. பதவி கொடுத்துட்டாரு, பட்டத்தை கொடுத்துட்டாரு. இப்போ தேவ கிருபைனால சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் அவரு கண்ட்ரோல் இருக்கு. வாசிங்க தேவ பிள்ளை 7 வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானியின் மனைவி யோசேப்பு மேல கண் போட்டு என்னோட சைனின்றா. கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பை என்ன பண்றாங்க? அந்த ராஜாவோட மனைவியை தன் பக்கம் வசியப்படுத்தி தன்னோட ஐக்கியமா இருக்க கூப்பிடுறாங்க. ஏன்? அழகா இருக்கிறதுனால, அந்த மகனோட கர்த்தர் இருக்கிறதுனால. பிசாசானவன் இவருடைய கடவுளுடைய இவருடைய பிரதிஷ்டையை கெடுக்கும்படி, இவருடைய வரத்தை கொச்சப்படுத்தும்படி, இவரை வெக்கப்படுத்தும்படி, இவருடைய நாமத்தை தூஷிக்கும்படி பிசாசானவன் பெண்ணா வேடமிட்டு வரான். அல்லேலூயா. எப்படி வரா? இவன் பேரை அசிங்கப்படுத்தணும், இவன் பேரை என்ன பண்ணணும்? இந்த பூமியில நாத்தடிக்க வைக்கணும். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானா சோதனை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மோடு இருப்பாரானா சோதனை வரும். ஏன்னா சும்மா விடுவான் அவன்? அழகா இருக்கிற பதவி வேற வந்துடுச்சு. கர்த்தருடைய கிருபை. கொஞ்ச காலம் போன உடனே அந்த ராஜாவோட மனைவி யோசேப்பு மேல கண்ணு போடுறாங்க. கண்ணு முதல்ல என்ன பண்ணுது? கண்ணு போடுறாங்க. கர்த்தருடைய கிருபைனால. வாசிங்க தேவ பிள்ளைகளை 8 வாசித்து பாருங்க. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில என்னிடத்தில் இருக்கிறவர்களை யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அவர் சொல்றாரு, அம்மா நீ செய்யற காரியம் சரியில்லை. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல நடக்கிற சம்பவம் இது. தேவ பிள்ளைகளை, வீட்டுல எல்லா காரியத்தையும் எஜமா எங்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியத்தை எஜமானுக்கு செய்தா நல்லா இருக்குமா? அல்லேலூயா. ஆனா நீதிமான் பேசினா எடுக்கப்படுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க நீதியை சொன்னா யாரா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உள்ளதை சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க ஏன்னா பேசினா ஒத்துப்பாங்களா?
ஆனா பிசாசோடு பிசாசா இருக்கிறாங்க பாரு, அவங்க சொல்றத எல்லாம் கேட்பாங்க. அப்படியா அப்படியா, ஐயோ அப்படியா பண்ணா அந்த ஆளு, அப்படியா பண்ணாரு அந்த பாஸ்டர், அப்படியா பண்ணாரு அந்த ஊழியக்காரு, பாரு பாரு பாரு. கடவுளுடைய கிருபை. ஏன் இதுவும் அதுவும் ஒரே ஜாயிண்ட். கர்த்தரோ யோசேப்போடு இருக்கிறார். அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் மானமன்னம் வந்த கர்த்தருடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான சூழ்நிலை அந்த யோசேப்பு என்ன செய்யறார் யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளை. ஒரு பயங்கரமான இக்கட்டு. யாரு? இந்த எஜமானுடைய மனைவி. இன்னைக்கு எத்தனையோ எத்தனையோ வேதத்தை வாசித்து பாருங்க. பல பரிசுத்தவான்கள் விழுந்து போனதுக்கு காரணமே பெண்களாலதான். பிசாசானவன் பெண்களை கொண்டு எத்தனையோ ஊழியக்காருடைய வாழ்க்கையை சீரடித்திருக்கிறான், சின்ன பின்னமாக்கி இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை உன்னை பார்த்து தேவன் கேட்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறாரா? உன்மேல் அசைவாடுகிறாரா? பரிசுத்தாவில நிரம்புகிறபடியா நீ உண்மையாய் நிரம்புகிறாயா? பரிசுத்தாவியர் உண்மையிலே உண்மையாய் இருக்கிறாயா? அப்படி இருப்பாயானால் நீ பாவம் செய்ய மாட்ட. கரங்களை தட்டி ஹல்லேலூயா யோசிச்சு பாரு. பரிசுத்தாவி இருக்கிறாரா? ஜெபம் பண்றியா? அந்நிய பாஷை பேசுறிய? அபிஷேகத்துல நிரம்புறிய? தேவ பிள்ளைய கர்த்தர் உண்மையில் இருப்பாரானால் எப்படி நீ பாவம் செய்யற? தெய்வத்துடைய பிள்ளைகளை சாதாரண ஆள் இல்ல, பயங்கரமான ஆளு. வாசிங்க 10 வாசித்து வருங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளோட வார்த்தைக்கு யோசேப்பு சம்பந்தம் இல்ல, சம்மதம் தெரிவிக்கல. அவன் எவ்வளோ ட்ரை பண்றான், என்னென்னவோ சொல்றா, எப்படி எப்படியோ செய்யறா, என்னென்னவோ கெஞ்சுறா, இதை கொடுத்து பாக்குறா, அதை கொடுத்து பாக்குறா, இப்படி அப்படி என்னென்னவோ பய வித்தி எல்லாம் பண்றா. அவளோட ஏன் இவனை எப்படியாவது 10 பேருக்கு மத்தியில இவனை வெக்கப்படுத்தணும், இவளை எப்படியாகிலும் 10 பேர் மத்தியில இவன் பேரை சின்ன பெண்ண பண்ணணும். நித்தம் நித்தம் டெய்லி எப்ப பார்த்தாலும். ஆனா வீட்டுக்கார் வரும்போது கம்முன்னு இருப்பான். யாரு? எஜமா வரும்போது. வீட்டுக்கார் வரும்போது என்ன பண்ணுவா? ஆண்டவருடைய கிருபை. பெரிய இடம், பெரிய இடம். தப்பு பண்ணா கடவுளுக்கு கிருபைனால என்ன சொல்லுவாங்களா? சின்ன பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணிச்சுன்னா உடனே 48 தெரு தெரியும். பெரிய ஆளுங்க தப்பு பண்ணா தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நினைப்பாரானால், ஆண்டவர் கருணை வைப்பாரானால், ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்குமானால், தேவ பிள்ளைகளே, அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணல? கர்த்தருடைய மனுஷன், அபிஷேகம் பெற்றவன், வரங்களை பெற்றவன், வல்லமைகளை பெற்றவன். ஒரு சோதனை வருது, என்ன செய்துன்னு திகைக்கிறான், பாடுபடுகிறான், போராடுகிறான். இந்த பிசாசு விடமாட்டேன், பயங்கரமான பிசாசு விடமாட்டேன். அந்த மனுஷனை போட்டு நித்த 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 போட்டு பொறாண்டுது. அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சு பாரு. இப்படிப்பட்ட நிலைமையில எத்தனை ஊழியக்காரன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் தெரியுமா? இந்த தேசத்திலே வானத்து ஒருமுடன் மறுபடப்பட்டம் அல்ல, எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் தன் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள. ஆனா அவன் நினைச்சது நடக்கலன்னு வச்சுக்க, அவ பண்ணுவா பாரு இப்ப காரியம். கர்த்தருடைய கிருபைனால அவன் மாத்திரம் நினைச்சது நடக்கலன்னா அவன் நம்புற மாதிரியே ஆக்ட் பண்ணுவா பாரு இப்போ. அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆம்பளை எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பொம்பளை ஒண்ணு சொல்லிட்டா சரியா போச்சுக்காத. ஆமாவா இல்லையா? சாட்சிக்குதா? அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, விலையேற பெற்ற வேதம் சொல்லுது, கர்த்தருடைய விலையேற பெற்ற பஞ்சாங்கம் சொல்லுது. பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்.
கடவுளுடைய மகா பெரிய வேத புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 11 முதல் 13 வரை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள்ள போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றால், அவனோ வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த மகனை போட்டு போராடி ஆண்டவருடைய பிள்ளைய வந்து பார்த்தனா எப்படி பயங்கர சின்னாபின்ன படுத்துறா. அவ அபிஷேகத்தை கெடுக்க, அவன பேரை கொலைக்க. அவர் என்ன பண்ணாரு? அவர் போட்டு இந்த துணிய கழட்டிட்டு ஓடுறாரு. தப்ப தப்ப தப்பன்னு விட்டுட்டு ஓடுறாரு. அவ கையில அந்த துணிக்குது. அல்லேலூயா. யாரு கையில? அவ கையில அந்த துணி இருக்குது. இவர் என்ன பண்றாரு? விட்டு ஓடுறாரு. ஓடின உடனே அந்த துணியை அப்படியே கையிலேயே வச்சுங்கிறான். ஏன்? சாட்சி. அவர் என்ன தப்பு பண்ணாரா? யோசேப்பு என்ன தப்பு பண்ணாரா? வேதம் சொல்லுது, தேவ பிள்ளைகளை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வெளியேறப்பட்ட கிருபையினால அந்த நீதிமான் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கிருபையில படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த யோசேப்பு துடிக்கிறார். அப்படியே துடியா துடிக்கிறார். ஆண்டவரே இயேசுராஜா, என்ன இது சோதனை? வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஏராளம் 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 ஏராளம், ஆனால் கர்த்தரோ அவனோடு கூட இருப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தரோ கூட இருந்தவனை பாதுகாப்பாரா. என் தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி இப்படி யோசேப்பு என்ன செய்றார்? ஓடுறார். வஸ்திரத்தை விட்டு ஓடுறார். அந்த வஸ்திரம் அவ கையில இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ளணும்னா, தேவனுடைய அபிஷேகம் உண்மையில அபிஷேகம் நிலைத்திருக்கணும்னா, உன் ஜெபம், உன் வல்லமை, உன் ரசனம், உன்னுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும்னா, கர்த்தருடைய கிருபையினால பாவத்திட்டு நம்ம தூரம் ஓடணும். அவர் ரத்தத்தை சதுர்த்த மானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இடைவிட்டு கொண்டிருக்கிறார். வாசித்து பாருங்க 14, 15. அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள், எபிரேய மனுஷன் தம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். போதும், வாசிங்க 15 வாசிருங்க. நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறத அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னான். அல்லேலூயா. எவ்வளவோ தலை தொண்டவளா இருப்பா. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இவன் சொல்றா, நான் உத்தமிய, என் வீட்டுக்காரனை தவிர இது வரைக்கும் நான் கண்ணில் கூட யாரையும் பார்த்ததில்ல. நீ எங்கிருந்தோ ஒருத்தனை கூட்டின்னு வந்திய, அவன் வந்து என்னை வந்து பார்த்தாக்கா வேதனைப்படுத்த என்னை கெடுக்க வந்தான். நான் கத்தனேன், கூப்பாடு போட்டேன், சத்தம் போட்டேன். அவன் எல்லாரும் வரான்னு சொல்லிட்டு சட்டையை விட்டு போயிட்டான். இந்த பார் சட்டை அடி பாவி. இந்த மாதிரி தருதலைங்க இந்த தேசத்தில் எத்தனைக்கு தெரியுமா? இருக்குதா இல்லையா? பாவம் ஒரு பக்கம், பலி ஒரு பக்கம். தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்துல தான் நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர் மக்கள் மத்தியில தான் நீ நானும் அபிஷேகத்துல நிறைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததி மக்கள் மத்தியில தான் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே நீ நானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம், நன்மை செய்து கொண்டிருக்கிறோம், கொடுக்கிறோம், துதிக்கிறோம், அநேக பாவிகளுக்காக ஜெபிக்கிறோம், அநேகமான தேசம் நன்மை நாள் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், செய்தி பாத்தீங்களா?
அந்த மாதிரி என்ன சொல்லுது, அவன் என்னை வந்து விளைவனப்படுத்த வந்தான், நான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன், யாராரு கேட்டுச்சுன்னு தெரியல அந்த அம்மா கூப்பிடும் போது, இல்லை இல்லையா? ஆனா என்ன ஆகுது கையில? யார் சேட்ட? சாட்சி. பொய் சாட்சியா மெய் சாட்சியா? தேவ பிள்ளைகளே, ஆனா ஒண்ணு, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். 7 கண்ணுடைய தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 7 கண்ணுடைய தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யாருடைய சாட்சி ஒரு மனிதனுக்கு வெளியேறப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், அந்த சராசரம் அடைத்த தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் சாட்சியை கர்த்தர் நிலைநிறுத்துவார். என்ன பண்றான்? சத்தம் போட்டு சொல்றான். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, என்ன பில்டப் பண்ணிருக்கும் பாரு. அப்ப ஆயுதம் இருக்குமா? ஆயுதம் இருக்காதா? ஐயா யோசிச்சு பாரு, யார் அழறது? ராஜாவோட மனைவி அழறா. ஜனம் சும்மாவா இருக்கும்? அல்லேலூயா. ஜனம் சும்மா இருக்குமா? அடா கடவுளே, ஐயா தான் பாரு பாரு. ஆமாண்டி, நேத்து கூட பார்த்தேன், அந்த தாண்டி போட்டிருந்தான் சட்டை, அதே சட்டை தாண்டி இது பாரு. ஐயோ ஐயோ, சட்டை பாரு. அழறாலே பாத்தியா? உன்ன அது கூட 4 பேர் சேர்ந்துப்பாங்க. எனக்கு தெரியுண்டி அப்பவே, எனக்கு அப்பவே தெரியும். ஆமாண்டி, அவன் பாக்குற பார்வை சரியில்லை தெரியுமா உனக்கு? இவ ஒரு 4 ஜோர்தலை வருவா இவ கூட. ஆமா 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 ஆமாண்டி, இவ ஒரு ஜோர்தலை, அவ ஒரு ஜோர்தலை, அவ ஒரு சொம்பு, அவ ஒரு கிளாஸ், எல்லாம் ஒண்ணு சேரும். நடந்த சம்பவம் என்ன? நடந்த சம்பவம் என்ன? கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, நீ பொய்யான காரியத்துக்கு, நீதிமான் குடும்பத்துல, நீதிமான் பிள்ளைகளுக்கு, நீதிமான் சந்ததிக்கு, அபிஷேகம் பெற்ற மகனுக்கு, அபிஷேகம் பெற்ற மகளுக்கு நீ எந்தவித கீடு நினைச்சா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் இந்நாளும் எந்நாளும் உண்டாயிருப்பதாக. தேவ பிள்ளைகளை வாசிங்க, மீண்டும் அந்த வார்த்தையை வாசிங்க. தேவ சமூகத்துல 14-15. அவள் தன் வீட்டு மனிதர்களை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்துல சரசம் பண்ணும்படிக்கு அவன் நமக்குள்ள கொண்டு வந்தான், என்னோட சயனிக்கும்படி நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னான். அல்லேலூயா. எப்படி? தேவ கிருபையினால இந்த அம்மா ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுச்சான். அந்த சராசரம் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படும்படி. தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரம் படைத்து ஆண்டுடைய திருநாமம் மகிமைப்படி கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் ஒரு நீதிமானை குற்றப்படுத்தும்படி, ஒரு நீதிமானுடைய குடும்பத்தை பலவீனப்படுத்தும்படி, கரப்படுத்தும்படி, கஷ்டப்படுத்தும்படி, கண்ணீர் வர காரணமா இருக்கிற இப்படிப்பட்ட தேசத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? தேவனுக்கு மகிமை. பெண்கள் என்றால் இந்த தேசத்துல கடவுளா பாவிக்கிறவங்க உண்டு. பெண்கள் என்றால் குடும்பத்துல தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை வெளியேறப்பட்ட கிருபையாய் தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினால செய்யறவங்க உண்டு. அந்த மகளை பாத்தியா, தான் நினைச்சது நடக்கல என்ற ஒரே காரணத்துக்காக அடுத்து மேல பழி போடுறா. இல்லையா? ஆமாவா இல்லையா? நடக்குதா இல்லையா? அந்த தேசத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை தான் நினைச்சது நடக்கல என்ற ஒரே ஒரு காரணத்தினால அடுத்து மேல பழி போட்டு அதுல குளிர் காயிற கூட்டம் ஏராளம். இப்போ இவ்வளோ பெரிய நீதிமான், வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தார். அவ்வளோ பெரிய மனுஷனை வேதனைப்படுத்துறிய, என்ன நீ அனுபவிக்க போற? என்ன சுகத்தை அனுபவிக்க போற? என்ன வாரின்னு போற? பாவத்தில் தான் விழ போற. அதெல்லாம் மாற்று கருத்து ஒண்ணு இல்லை.
வாசிங்க 16 முதல் 18 வரை. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவர் வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணுமணி என்னிடத்துல வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்துல விட்டு வெளியே ஓடி போனான் என்றான். யார் கேட்டா? வீட்டுக்காரர் கிட்ட சொல்றான். இவன் மனசாட்சி குத்தல. யாரு கேட்டா? வீட்டுக்காரர் கிட்ட சொல்ற. எங்க 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 அழறா. அப்படியே எப்படி கண்ணு தண்ணி அப்படியே நம்புற மாதிரியே, ஏல கையில துணிக்குது, கண்ணுல தண்ணிக்குது, அழறா. அப்படியே அப்படியே தேம்பி தேம்பி தேம்பி, என்னம்மா என்னம்மா ஏதுமா, நீ என்ன சொல்றது, எதை சொல்றது? நடக்குதா இல்லையா? நடந்ததா இல்லையா? இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு, மத்தவங்க மேல பழி போடுறிய. உன் ஆத்துமாவை கர்த்தர் ஒரு நாள் விசாரிக்க மாட்டாரு? கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்த பாவம் எவ்வளோ இருக்கும்போது கடவுளுடைய மகாபெரிய கிருபைனால கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாம, இரக்கம் இல்லாம பச்சை பொய் சொல்றிய. உன்னுடைய மரண நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. துணிகரமான காரியங்களை சொன்னவங்களுக்கு வியாதி எப்படி வந்திருக்கு தெரியுமா? பயங்கரமான வியாதி, பயங்கரமான சம்பவம். அவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். அவர் எத்தனை சரீரத்தை மானமனம் வந்த கர்த்தருடைய பிள்ளையே, ஓ தேவனுடைய மகனை யோசிச்சு பாருங்க. ஒரு பாவமா மரியாத அந்த நீதிமானுக்கு வர துன்பத்தை பாரு. வீட்டுக்காரர்கிட்ட சொல்றா. வீட்டுக்காருக்கு என்ன வரும் யோசிச்சு பாருங்க. கோவம் வருமா வராதா? வீட்டுக்காரர் கோவம் வருமா வராதா? கடவுளுடைய கிருபை. அவர் என்ன, அவர் இத்தனைக்கும் பெரிய ராஜா. என்ன பண்றாரு வாசிங்க 19-20. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவியை தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலிலே வைக்கப்பட்டார்கள். காவலில வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில அவனை ஒப்புவித்தான். அவன் சிறைச்சாலை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. அவனை யாரு ஜெயிலுக்கு அமிச்சது? யார ஆல்ரெடி ஜெயிலுக்கு யார் அமிச்சிருக்கணும்? யார் அமிச்சிருக்கிறான்? ராஜாவுடைய மனைவி தான் அமிச்சிருக்கணும். ஆனா செஞ்ச தப்பு யாரு? ராஜாவோட மனைவி. ஜெயிலுக்கு போனது யாரு? நீதிமான் போறாரு ஜெயிலுக்கு. அல்லேலூயா. நீதிமான் போறாரு. யோசிச்சு பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பம் எப்படிப்பட்ட துன்பம் தெரியுமா? ஆனா ஒண்ணுமே தெரியாத நீ அவன் கூட கை கோத்து கும்மி அடிக்கூடாது. பெரிய பாவத்துல சிக்கிக்குவ. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உயிர் உள்ள தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 7 கண்ணுடைய தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் தவறு செய்தாலும் கர்த்தர் விட மாட்டாரு. அது பெண்ணா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி, அது ராஜாவா இருந்தாலும் சரி, எந்த கூஜாவா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன், அவர் விடமாட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. யோசேப்புக்கு என்ன தண்டனை? ஜெயில இருக்கிறார். ஒரு தப்பும் பண்ணல. தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விட்டுட்டு ஓடுறாரு. கால சூழ்நிலைகளுக்கு ஏத்தபடி ஒரு துணி அவளுக்கு ஆப்டுது. அந்த துணி சாட்சி சொல்றா. அந்த துணி எப்படிப்பட்ட துணிடன்னா, அது பாவ கரைபடியும்படி அவள் கவி பிடித்த துணியை அந்த நீதிமான் விட்டு இந்த பாவ கரைபிடித்த துணி இனி என் சரீரத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி அதை தூக்கி எறிந்து விட்டு ஓடுகிறான்.
அதனால் எனக்கு பல இன்னல்கள் வந்தால் எனக்கு அவசியம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ பரிசுத்தமா வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது அநேக பாடுகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், அநேக காரியங்கள் வரும். ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீதிமான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுகிற தேவனும் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும். ரபாலா துடா கரபாலாதரா. கடைசியா வாசித்து நாம கடந்து போகலாம். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவனை விட்டு விலகல. யார் என்ன பழி சொன்னாலும் சரி, யார் என்ன பாதகம் சொன்னாலும் சரி, யார் என்ன கரை, யார் என்ன கண்ணீர், யார் எந்த வேதனை சோதனை என்ன இன்னல் இடல் எது செய்தாலும் ஆண்டவர் அந்த மனிதனை விட்டு விலகவில்லை. நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய கிருபை, ஆவியானவரே, 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 நன்றி ராஜா, நன்றி எல்லாம் முழங்கால் படிடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. உன்னதங்களில வாசம் செய்கிற தேவனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, ஓ மாறாதவரே, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதேயம் உள்ளோம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதேயம் உள்ளோம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதேயம் உள்ளோம். வல்லம வல்லம ஆமென் ஆமென். இயேசுவே உம்மை போலாக. யோசேப்பு எப்படி தன்னை காத்துக் கொண்டாரோ இந்த தேசத்துல, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, சிறுபிள்ளையே, வாலிபனே, என் ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, என் தேவ பிள்ளைகளே, உன்னை பாதுகாத்துக் கொள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை. எந்த பாதகம் வந்தாலும், எந்த பழி வந்தாலும், நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அவாலாதாரணா உபதீரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேனென்றி. உபதீரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேனென்றி. நானும் உம்மை போல ஜீவிக்கவே, நானும் உம்மை போல ஜீவிக்கவே பலனாத தாரும் ஐயா, பலனாத தாரும். தவாலா துடா கரா புராணா மாரவா கரா ஒரு கரவா துடா தாரானா. பலனாத தாரும் ஐயா, வல்லம வல்லம. பலனாத தாரும் ஐயா, பலனாத தாரும் ஐயா, பலனாத தாரும் ஐயா, பலனாத தாரும் ஐயா, பலனாத தாரும். உன்னை ஆற்றுகிறவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னில் ஒரு பாவமும் இல்லாத பட்சத்தில் கர்த்தர் உன்னை, அவருடைய கரம், அவருடைய உள்ளத கரம், ஒரிஜினல் கரம், அவர் லைவான கரம் உன்னை தொடும். பயப்படாத, உன்னை தொட்டு ஆச்சரியம். அவர் கரை எப்போது நம்மோடு இருக்கும். நன்றி பரிசுத்த ஆவியானவர். அவாராதாரானா பலனாத தாரும் ஐயா, பலனாத தாரும் ஐயா, பலனாத தாரும் ஐயா, பலனாத தாரும் ஐயா. யோசேப்பு என்ற நீதிமானோடு கர்த்தர் இருந்தார். இந்த ஏழை கூப்பிட்ட கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சொன்ன வாக்குப்படி
கர்த்தர் தூக்கி விடுகிறவர். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கிறவர். அவர் உன்னை மறக்கிறவர் அல்ல. சிறைச்சாலையிலே போட்ட போதிலும் ஆண்டவர் அவனோட கூட இருந்தாருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளை நீர் பேச்ச நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அவன் சத்துரு வைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அவன் கூனி குறுகினதுக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளை எங்களை கர்த்தர் வாழ வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நல்ல நீ முகமுகமா பேசின வார்த்தைக்காக நன்றி. சகலவித துதி கனமையும் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாச்சேன்னு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிலைக்கு என்று என்றும் சதாகாலங்களை அடியோடு சகல வருஷாண்டு கர்த்தர் பிரியாடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சூத்திர கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒரு வாட் பிரேஸ். ஆமென்.